வீட்டிற்குள் பெண்கள் இருக்கும் போதே கூலிப்படையினரை அழைத்து வந்து இளைஞர்கள் சிலர் வீட்டை அடித்து நொறுக்கிய காட்சிகள்தான் இவை. தஞ்சை ஆட்டுக்கார தெருவை சேர்ந்தவர் சாமியப்பா. இவருக்கு வாரிசு இல்லை. இவரது அண்ணன் மகன் கோபாலன் என்பவரும் அவரது தங்கை மகள் மகாலட்சுமியும் அவரது இந்த பூர்வீக வீட்டுக்கு உரிமை கொண்டாடினர். இது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு அந்த வீடு மகாலட்சுமியின் மகன் கோபாலனுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு வந்ததாக கூறப்படுகிறது. தனது பெயருக்கு வரவேண்டிய வீட்டை பெயர் ஒற்றுமையை பயன்படுத்தி மகாலட்சுமியின் மகன் கோபாலன் மோசடியாக பெற்றுக்கொண்டதாக கூறி சாமியப்பாவின் அண்ணன் மகன் கோபாலன் அந்த வீட்டை காலி செய்ய மறுத்துவிட்டார். இந்த பிரச்சனை ஆண்டு கணக்கில் நீடித்து வந்தது. சில மாதங்களுக்கு முன்பு வயது முதிர்வு காரணமாக அந்த வீட்டில் வேறு சிலரை குடியமர்த்திய கோபாலன் ஊருக்குள் உள்ள தனது மகனின் வீட்டிற்கு சென்று விட்டார். மகாலட்சுமியின் மகன் கோபாலன் பலமுறை முயன்றும் அந்த வீட்டை காலி செய்ய முடியாததால் அந்த வீட்டை செந்தில்குமார் என்பவருக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பவத்தன்று தனது ஆதரவாளர்களுடன் சென்ற செந்தில்குமார் பூட்டப்பட்ட ஒரு வீட்டின் பூட்டை கடப்பாறையால் உடைத்துள்ளார். இதற்கு அருகில் உள்ள வீட்டில் குடியிருந்த பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த பெண்களிடம் வீடுகளை காலி செய்ய கூறியதாகவும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற மறுத்ததால் செந்தில்குமாருடன் வந்திருந்த கூலிப்படையினர் வீட்டின் கூரை மீது ஏறி ஓடுகளையும் ஆஸ்பெடாஸ் சீட்டுகளையும் அடித்து நொறுக்கி சூறையாடினர். அந்த வீட்டில் குடியிருந்த பெண்கள் அந்த கும்பலுடன் சண்டையிட்ட நிலையில் கையில் இரும்பு கம்பிகளுடன் சென்றிருந்த ஆசாமிகள் அந்த வீடுகளை சல்லி சல்லியாக அடித்து உடைத்தனர். வீட்டில் இருந்த குடும்பத்தினர் என்ன செய்வதென்று தெரியாமல் பதறி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இவ்வளவு கலேபரம் நடந்தும் அங்கு போலீசார் யாரும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. தாக்குதல் தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் பெண்கள் அளித்த புகாரின் பேரில் 2 பேரை கைது செய்திருப்பதாக தெரிவித்த போலீசார் 6 பேரை தேடி வருவதாக தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் ராஜா மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.